ஹாய் சிஸ்டர். உங்ககிட்ட ஒரு ஹாப்பினஸ் ஷேர் பண்ணணும் சிஸ்டர். நேத்து நான் ஒரு ஃபங்ஷனுக்கு போயிருந்தேன். ரொம்ப ஹாப்பியா, ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணேன் சிஸ்டர். என்னடா இதெல்லாம் ஒரு மேட்டர இவ சொல்றாளேன்னு நெனைக்காதீங்க. எனக்கு மேரேஜ் ஆனி 10 இயர்ஸ்ல நான் ஹாப்பியா இருந்ததே இல்ல சிஸ்டர். நேத்து தான் நான் நார்மலா நானா ஹாப்பியா இருந்தேன். சந்தோஷமா, ஹாப்பியா இருக்க முடியாம ரொம்ப டிப்ரஷனா, ரொம்ப ஒரு மாரி டிசர்வா இருப்பேன். எல்லாரும் "ஏன் இப்படி இருக்க? ஏன் இப்படி இருக்க? நார்மலா இருன்னு" சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. என்னால இருக்கவே முடியாது. எல்லாருமே எங்க கசின்ஸ் எல்லாருமே ஹாப்பியா இருக்கும்போது, அவங்களோட எல்லாம் என்னால மிங்கிள் ஆயி இருக்கவே முடியாது சிஸ்டர். பட் நேத்து தான் உண்மையாவே நான் எல்லாரோடையும் ரொம்ப இருந்துச்சு. கவலை இருக்கு. இருந்தாலுமே முன்னத்தைக்கும் இப்பைக்கும் எனக்கே நெறைய சேஞ்சஸ் இருக்கு சிஸ்டர். ரொம்ப எல்லார் கூடயும் சகஜமா பேசிட்டு, ரொம்ப நார்மலா ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். எனக்கே என்ன நெனச்சா ஆச்சரியமா இருக்கு. என்னடா நாமளா இது இப்படி இருக்கோமே அப்படின்ட்டு. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ, அந்த மாரி நேத்து தான் சிஸ்டர் நான் ஃபீல் பண்ணேன். அப்புறமா எங்க ஹஸ்பண்ட் வந்தாரு. ஆஸ் யூசுவல் அவர் பண்ணத பண்ணாரு. எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. பட் முன்ன விட அந்த தாக்கம் எனக்கு குறைஞ்சிருக்கு சிஸ்டர். அவர் என்னதான் பண்ணாலுமே மாறிடுவாரு, பார்த்துக்கலாம், மாறிடுவாரு. இது நிரந்தரம் இல்ல அப்படின்ற மாரி என் மனசுக்குள்ள நானே சொல்லிக்கிட்டு, அதுலேருந்து நான் வெளியில வந்துட்டேன். அவர்கிட்டயும் நான் எதுவும் டிஸ்கஸ் பண்ணல. சரி சொல்லக்கூடாது நம்ம எப்போ சொன்னா வந்து ப்ராப்ளம் வரும். அவரா மாறிடுவாரு. நாம தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு, சரி அவர் பண்ணதும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, நானும் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் சிஸ்டர். ஈவினிங் வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷமா, ஜாலியா இருந்தேன் சிஸ்டர். ரொம்ப நாள் ஆச்சு சிஸ்டர் நான் இந்த மாரி எல்லாரோடையும் சகஜமா பேசி பழகி நார்மலா இருந்ததுக்கும் கிரெடிட்டு நீங்க தான் சிஸ்டர். நீங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா தான் என்னுடைய லைஃபே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நான் என்ன உணர ஆரம்பிச்சிருக்கேன். ப்ளஸ் நீங்க எனக்கு சொல்லிக் குடுத்த அந்த ஹோப்போனோபோனோ ப்ரேயர் மட்டும் தான் சிஸ்டர். நான் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி எந்த ப்ராக்டிஸுமே என்னால கன்சிஸ்டன்ஸா பண்ண முடியல. பட் இந்த ப்ரேயர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எனக்குள்ள நெறைய அந்த இறுக்கம் எல்லாம் குறைஞ்சிட்டு வருது சிஸ்டர். எனக்கு அந்த ப்ரேயர் நீங்க சொல்லிக் குடுத்ததுக்கு, உங்க இது எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சதற்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். எப்போவுமே ஃபீலிங் இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி எனக்கே தோணுச்சு, என்னடா நம்ம ஃபீலிங் இருந்தால் மட்டும் அவங்கக்கிட்ட சொல்கிறோம். சரி நம்ம ஹாப்பினஸும் நம்ம ஷேர் பண்ணால் தானே அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் என்னோட ஹாப்பினஸும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் சிஸ்டர். இன்னும் இப்போ நான் ஒரு 50% தான் கடந்து வந்திருக்கேன். இன்னும் 100 அவுட் ஆஃப் 100% நான் ஹாப்பினஸோட முழுமையான லைஃபு நான் லீட் பண்ணணும்னு எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க சிஸ்டர் ப்ளீஸ். ஆக்சுவலாக இந்த சிஸ்டரோட வாய்ஸ் ஏற்கனவே நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு வீடியோவில். அவங்களே தான் இவங்கள எப்படி நான் கன்சோல் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் ரொம்ப சில நேரங்களில் யோசிச்சது உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாங்க. அடிக்கடி நிறைய சந்தேகங்கள் கேட்டுகிட்டே இருப்பாங்க. எல்லா டெக்னிக்ஸும் ஃபாலோ பண்ணிட்டேன், எதுலேயுமே எனக்கு சக்ஸஸ் இல்லைன்னு அப்படி அடிக்கடி புலம்புவாங்க. ஸோ இவங்களை எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம் தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுப்பேன். ஸோ பேசிக்காக நீங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ண வேண்டாம், பெருசாக ஹோ ஓப்பன் அப்போ சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்களுமே அந்த ஹோ ஓப்பன் அப்போ டவுட்டில் தான் சொன்னாங்க, நான் சும்மா 4 வார்த்தை தானே அப்படின்னு. அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிருக்கு. ஆனால் அவங்களுக்கும் லைட்டாக தலைவலிலாம் வந்திருக்கு. அது சொல்லும்போது பயங்கர ஹெவியாக பெயின் ஃபீல் பண்ணியிருக்காங்க, தலைவலி. ஸோ அவங்க என்கிட்ட சொல்லும்போது பயப்படாதீங்க, அது ஒன்றும் கிடையாது, சரியாயிடும்னு. அதுக்கப்புறம் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த தலைவலியெல்லாம் போயிடுச்சு. அவங்களுடைய இப்போ ஹாப்பியான ஒரு சின்ன சந்தோஷம் தான் இது, சின்னது தான். பட் அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். 10 வருஷத்தில் நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு அப்படின்ட்டு அது ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணாங்க. அவங்கள விட நான் டபுள் மடங்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவங்கள எப்படா ஒரு நாளாவது சந்தோஷமாக பேச வச்சிடணும் கடவுளே நான் எனக்குள்ளே மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எனக்கு நடந்துச்சு அப்படின்றது எனக்கு ஒரு ஹாப்பி. அந்த மாதிரி எவ்வளோ பேர் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க. கண்ணை மூடிட்டு இந்த ஹோ ஓப்பன் அப்போ சொல்லுங்களேன் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணிடுறீங்க, கொஞ்சம் தலைவலி வந்தது, லைட்டாக யாருக்கா உடம்பு சரியில்லைனா இதனால தான் இப்படி ஆயிடுச்சோ, இதனால தான் இப்படி ஆயிடுச்சு, நார்மலாக உடம்பு சரியில்லாமல் போச்சு, கொரோனாலாம் வந்தது, அப்போ எதனால் வந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆனால் இதனால தான் ஒரு காரணம் நம்ம ஒன்று வச்சுக்கிறோம் பாருங்கள், செம்ம சூப்பராக. நமக்கு நம்மளே பிளாக்கேஜ், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், அதனால் எனக்கு இங்கே நடந்துருச்சு, ஃபேமிலியில் சண்டை வந்துருச்சு, அதனால் உடனே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே, இது யாருக்கு நஷ்டம் அப்படின்றது நீங்கள் தான் யோசிக்கணும். நம்பி செய்கிறவங்கள கண்டிப்பாக இந்த ப்ரேயர் பயங்கரமாக ஹீல் பண்ணிகிட்ருக்கு, வேறு லெவலில் எஃபெக்ட் கொடுத்துட்ருக்கு. அதனால் யாரெல்லாம் நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ விடாமல் செய்யுங்க, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். வேறு லெவலில் ப்ரேயர் உங்களுக்கு மேஜிக் பண்ணுன்றதுல எந்தவித டவுட்டுமே வேணாம். நம்ம மனித மைண்ட் எப்படி தெரியுமா, நல்லா இருப்போம். நிறைய 10 விஷயம் 100 விஷயம் நல்ல விஷயம் கேட்டால் கூட ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவ் தப்பான ஒரு விஷயம் கேட்டுட்டோன்னா அதை பற்றியே மைண்டு சிந்திக்கும். எப்படி ஒரு பால் 1 லிட்டர் இருக்குன்னா அதில் ஒரு துளி விஷம் கலந்தாலும் விஷம் தானே. அந்த மாதிரி எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சின்னதாக ஒரு நெகட்டிவ் யாராவது தப்பாக சொல்கிறாங்கன்னா அதை பற்றி தான் மைண்ட் சிந்திக்கும். ஸோ ஒருத்தவங்க ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க, எனக்கு இதனால் ஏதாவது சண்டை நடந்தது, உடம்பு சரியில்லாமல் ஆச்சு அப்படின்னா உடனே நமக்கு இப்படி ஆகிடுமா அப்படி நீங்கள் திங்க் பண்ணும்போது அதனால் ஆகுதோ இல்லையோ, நீங்கள் திங்க் பண்ணுறதுனால கண்டிப்பாக
கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு நெகட்டிவ் தான் நடக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் அப்படி தானே நினைக்கிறீங்க, அப்படி நடந்துருமானா அப்படி தான் நடக்கும். அஃப்கோர்ஸ் சீக்கிரமாக நடக்கும், வேகமாக நடக்கும். பாசிட்டிவ் விட இது சீக்கிரமாக நடக்கும். ஸோ தேவையில்லாத பயங்களை தூக்கி போட்டுருங்க. எனக்கு ஒரு சம்பவம் இந்த மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோதிடர் சொல்லியிருந்தார். அது என்ன திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும், நம்ம போனால் இந்த மாதிரி வந்துருமா, அப்போ போகவே வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இப்படியே கன்ஃபியூஷன், போயிட்டு வந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை சந்திக்கணும், ஓகே ஃபேஸ் பண்ணலாம் ரெடியாக அப்படின்னு. அப்புறம் பயம், ஐயோ வேண்டாமே நம்ம இப்படியே இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் ஆகும், அது எப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும், எப்படி அந்த முருகர் வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் கொடுப்பாரு எப்படி அப்படின்னு எனக்குள்ளேயே நான் போட்டு மண்டையை குழப்பி, அதுக்கப்புறம் இல்லை நான் போயிட்டு வருவேன், அது என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், முருகர் கொடுக்கட்டும் பரவாயில்ல நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானமாக தெளிவாக ஆகிட்டு போயிட்டு வந்தேன். எனக்கு அவர் நல்லது தான் செஞ்சுருக்காரு. உண்மையாக ஒரு விஷயம் வந்து நீங்கள் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னா ஓகே கன்ஃபியூஷன்லேயே இருங்க, அது கொஞ்சம் நேரம் கழிச்சு தெளிய வச்சு ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட் ப்ராபப்ளி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி அதுக்கான ரீசன்ஸை தேடி தெளிய வச்சுக்கோங்க. உங்கள் மைண்டை தெளிவாயிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். அதுவே அதுக்குள்ளேயே சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த காரணம் உங்களை கடைசி வரைக்கும் விடவே விடாது, எந்த வித ஸ்டெப்ஸுமே முன்னேற விடவே விடாது. இந்த மந்திர வார்த்தையை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, உங்கள் லைஃப் மாறும்ன்றதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது. அண்ட் உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும், உங்களுக்கு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா மேலே தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முகூர்த்தம் கிளாஸ் டே 4 போயிருக்கு. நிறைய பேர் ஓரளவுக்கு ஓகேவாக பெட்டராக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய ஃபீட்பேக்ஸும் விரைவில் நான் போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.